என்னங்க, காலையில நம்ம வீட்டுக்கு பிரதீப் வந்துட்டு போனதுலேருந்தே நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்க. அவனால மறுபடியும் பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுறீங்களா? அப்படிலாம் எதுவும் நடக்காதுங்க. தைரியமா இருங்க. இல்ல ஜானகி, நான் இது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பொண்ணு சந்திரா கிட்ட மறைச்சதே இல்லை. அது மாத்திரம் இல்லை, என்னைக்குமே எந்த காரணத்தை கொண்டும் நான் அவகிட்ட பொய்யே சொன்னதில்லை. ஆனா இன்னைக்கு அவகிட்ட இப்படி ஒரு பொய்யை சொல்ல வேண்டி வந்துருச்சே நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க என்ன வேணும் நான் மறைச்சிங்க? சந்தர்ப்ப சூழ்நிலை மறைக்க வேண்டியதாயிடுச்சு. இந்த உண்மையெல்லாம் சந்திராவுக்கு தெரிஞ்சா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியலீங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு சந்திரா நம்மளை விட்டுட்டு போயிட்டாள்னா அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்கவே மாட்டேங்க. ஜானகி, இது பாருங்க, நம்மள பொறுத்த வரைக்கும் சந்திரா தான் நமக்கு மூத்த பொண்ணு. மத்தவளுங்க எல்லாருமே அவளுக்கு பின்னாடி தாங்க. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? நான் மட்டும் என்ன வேறையாவா நினைக்கிறேன்? நான் இன்னைக்கு தலைநிமிர்ந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை ஜானகி, என் பொண்ணு சந்திரா தான். ஆமா ஜானகி, அவ நாம பெறாத மகளா இருக்கலாம், என் தங்கச்சி ராணிக்கு பிறந்தவளா இருக்கலாம். ஆனாலும் அவ அறிவு என்ன, அவ அடக்கம் என்ன, அவ நம்ம மேல வச்சுக்கிற பாசமும் பிரியமும் தான் என்ன. என் தங்கச்சி ராணிக்கு கூட என் மேல அந்த அளவுக்கு பாசமும் பிரியமும் இருந்ததில்லை. ஆனா இந்த விஷயம் எல்லாம் சந்திராவுக்கு தெரிஞ்சு தான் ராணியோட மகன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவ இந்த வீட்டை விட்டு போயிட்டா நானும் இந்த உலகத்தை விட்டே போயிடுவேம்மா. ஐயோ, போயிடுவேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னா இந்த விஷயம் எந்த காலத்திலயும் சந்திராவுக்கு எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலையும் தெரியவே கூடாதுங்க. இந்த விஷயத்த நம்ம மத்த பொண்ணு கிட்ட சொல்லிடலாம். சந்திரா மேல இவளுங்க வச்சிருக்க பாசத்தினால இதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டாளுங்க, மூடி மறைச்சிடுவாங்க. அப்பா, ருத்ரா, ருத்ரா, நீங்க பேசுனது எல்லாத்தையும் கேட்டுட்டேன்பா. என்னது? எனக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்குப்பா. இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் சந்திரா அக்கா தான் எனக்கு மூத்த அக்கா. அம்மாடி, அப்பா நீங்க வருத்தப்படாதீங்க. இத பாருமா ருத்ரா, நீ புத்திசாலி பொண்ணு, கெட்டிக்கார பொண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால ஒன்னே ஒண்ணு சொல்றேன், உனக்கு தெரிஞ்ச இந்த உண்மையை தயவு செஞ்சு வேற யார்கிட்டயும் சொல்லிடாதம்மா. சரிப்பா, நீங்க ராணி ராணின்னு சொல்றீங்களே, அவங்க யாரு? சொல்றம்மா. ராணி என் கூட பிறந்த தங்கச்சி, அவளோட மகதான் உங்க அக்கா சந்திரா. சுமித்ரா தானா காணாம போகல, என் தங்கச்சி ராணி தான் அவளை கடத்திக்கிட்டு போய் வச்சு மிரட்டி இருக்கா. அதனால இந்த உண்மையெல்லாம் சந்திராவுக்கு தெரிஞ்சா அவன் நம்ம எல்லாரையும் விட்டு போயிடுவாமா. அப்பா எந்த காரணத்தை கொண்டோ இந்த விஷயத்தை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்ப்பா. சந்திரா அக்காக்காக நான் எதை வேணாலும் இழப்பேன், ஆனா என்னால சந்திரா அக்காவை மட்டும் இழக்க முடியாதுப்பா. அது போதுமா எனக்கு. இப்பதாம்மா நீ என் பொண்ணு, இப்பதான் என் பொண்ணு. டேய், நானும் அப்போலேருந்து உன்னை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிற. இப்படி டென்ஸ்டாக இருந்தால் என்னடா அர்த்தம்? டேய், உனக்கு என்னடா, நீ நல்லா பேசுவ. என் மாமனார் என்கிட்ட பேசுற விதமே சரியில்லடா. அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச மாதிரி இருக்கு, தெரியாத மாதிரி இருக்கு. சுமித்ரா அவர்கிட்ட என்ன சொன்னான்னு ஒண்ணுமே தெரியலடா. இது என்னடா சந்தேகம்? கண்டிப்பா உண்மையை தான் சொல்லியிருப்பா. அதனால தான் உன் கூட அவளை அனுப்பி வைக்கல. இதுலேருந்தே உனக்கு தெரிய வேண்டாம், இந்த சம்பிரதாயம் டெலிவரி இதெல்லாம் சும்மா ஒரு சாக்கு தான். ஆனா எனக்கு தான் ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குதுடா. என்னது? சந்திரா உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினான்னு சொன்னியே, அதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. இதாண்டா, இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான்டா நானும் டென்ஷனா இருக்கேன். சந்திராவுக்கு தெரியாம அந்த வீட்ல எதுவுமே நடக்காதுடா. அப்படி சந்திராவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ எதுக்காக எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறா? அந்த ஃபேமிலியை புரிஞ்சிக்கவே முடியலடா. அவளுக்கு உண்மை தெரிய வேண்டாம்னு மறைச்சிருக்கலாம் இல்லையா? எதுக்குடா? என்ன காரணத்துக்காக? டேய், இது இருக்குல்ல, யூஸ் பண்ணு.
இல்ல நேரா உன் மாமனார் கிட்ட போ, அவர்கிட்ட போய் கேளு. அவர் சொல்லலன்னா நேரா சந்திரா கிட்ட போய் கேளு. ஏன் இந்த விஷயத்த மறைச்சேன்னு போய் கேளு, அவ சொல்லிடுவாள்ல. ஆமாண்டா, உனக்கு என் நிலைமையை பார்த்தா கிண்டலா தான் இருக்கும். பேசு. டேய் கிண்டல்லடா, கொஞ்சம் யோசிச்சு பாரு, புரியும். சந்திராவுக்கு இந்த விஷயம் தெரியாம இருந்தா தானே நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும். அப்போதானே ராணி அம்மா அவங்களோட லட்சியத்தை அடைய முடியும். இது உனக்கு புரியாம இருந்தா எப்படிடா? என்னடா லட்சியம் லட்சியம் சொல்றான், மண்ணாங்கட்டி லட்சியம். நான் என் பொண்டாட்டியோட வாழறது அந்த ராணியம்மாக்கு பிடிக்கல. சரி, என்னத்துக்கு என்ன காரணத்துக்குன்னு போய் கேட்கலான்னு பார்த்தா என்னைக்கிடா நம்மளால அவங்க முன்னாடி பேச முடிஞ்சது? வர வர நீ போற ரூட்டே சரியில்லடா. இது எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியல. ஆமா, இன்னி வரைக்கும் மூஞ்சியே தெரியாத ஒருத்தங்க கிட்ட நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம். அந்த ரூட் மட்டும் சரியா தெரியுதா உனக்கு? இப்ப என்ன உனக்கு? ராணி அம்மா முகத்தை பார்த்து பேசணும், அவ்வளவுதானே? நான் அரேஞ்ச் பண்றேன், வா. ஏறுற வண்டியில. அக்கவுண்ட்ஸ் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டு என் டேபிள்ல கொண்டு வந்து வைக்க சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய், சுமி எப்படி இருக்கா? பிரச்சனை இல்லையே? நல்லதா இருக்கா. பிசிக்கலி ஓகே, மென்டலி தான் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கா. அதெல்லாம் புருஷ வீட்டுக்கு போனா தானா சரியாயிடும். அனுப்பி வச்சியா? பிரதீப் வந்தாரா? பிரதீப் வந்தாரு. ஆனா என்னாச்சு? இல்ல, அப்பாவும் அம்மாவும் அவர்கிட்ட பேசினதே சரியா படல. நான் சுமிய பிரதீப் கூட அனுப்பி வச்சிருங்கன்னு சொன்னேன். ஆனா டெலிவரி வரைக்கும் அவ இங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. சுமிய பிரதீப் கூட அவங்க அனுப்பல. இவ்ளோ நாளா பிரிஞ்சிருந்த வருத்தம் சுமி கிட்ட கொஞ்சம் கூட இல்லடி. புருஷன் கூட நான் போறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல, தெரியுமா? நான் நினைக்கிறேன் சுமி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கான்னு. சரி, அவதான் கன்ஃபியூஸ் இருந்தாலும் பொண்ணு பெத்தவங்க புருஷ வீட்டுக்கு அனுப்பி வைக்கணுமா இல்லையா? ஏன் உங்க அப்பா அம்மா இப்படி இருக்காங்க? அவங்க திடீர்னு மனசு மாறதுக்கு என்ன காரணம் சந்திரா? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல லல்லி. சுமி சும்மாவே 2 நாள் வந்து தங்கினாலே புருஷன் வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பி வச்சிருவாங்க. இந்த தடவை எல்லாமே தலைகீழா நடக்குது. என் அப்பா அம்மா சுமி 3 பேரும் ஏதோ ஒன்ன மறைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் கன்ஃபார்ம்டா தெரியுது. என்ன மறைச்சா என்ன? எந்த விஷயமும் கொஞ்ச நாளைக்கு தான் உள்ள இருக்கும், அப்புறமா வெளியில வந்து தானே ஆகணும். இல்லனா என் தலையை வெடிச்சிடும். சுமி ஒரு தடவை ஃபோன் பண்ணும்போது ராணி அம்மான்னு ஏதோ ஒரு பேரை சொன்னா. அது யாரு என்னன்னு தெரியல, அது கண்டுபிடிச்சே ஆகணும். ராணி அம்மாவா? அது யாரது புது கேரக்டர்? டேய் வாடா. டேய் பிரதீப், சத்தம் போடாத, வா. டேய் நில்றா. என்னடா இந்த வழியா போயிட்டு இருக்க? டேய் ஜெகதீஷ், உனக்கு ராணியம்மாவை பார்க்கணுமா வேண்டாமா? பார்க்கணும்டா, ஆனா அவங்களுக்கு தெரியாம எப்படி? நான் சொல்றது கேளுடா. சுமித்ராவை அந்த ரூம்ல தான் அடைச்சு வச்சிருந்தாங்க. அதுக்கு பக்கத்து ரூம்ல இருந்து பார்த்தா ராணியம்மாவை பார்த்துடலாம். அதான் பெட்டர் ஐடியா, வா. டேய் பிரதீப், டேய் வந்து தொலையண்டா, வா. நில்லுங்க. டேய் எங்க ஓடுற, போ. என்ன திருடங்க மாதிரி வீட்டுக்குள்ள வரீங்க? மறுபடியும் ஏதாவது முட்டாள்தனம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? இல்ல இல்ல ராணிமா, சுமித்ரா வந்து அது அது ஒண்ணும் இல்ல ராணிமா. இப்போதான் நாங்க சுமித்ரா வீட்டுக்கு போயிட்டு வரோம். சுமித்ரா அவங்க வீட்டுல நம்மளை பத்தி எதுவுமே சொல்லல. அதனால நம்ம தைரியமா இருக்கலாம். நீங்க எதுக்குமே பயப்பட வேண்டாம். நான் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. எல்லாரும் என்ன பார்த்து தான் பயப்படணும். ஆனா ராணிமா, என் மாமனார் தான் சுமித்ராவை என் கூட அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரு. என்ன சின்ன புள்ள மாதிரி பேசுற? நான் அந்த சோமநாதன் குடும்பத்தை வேரோட அழிக்கணும்னு பேசிட்டு இருக்கேன். நீ உன் பொண்டாட்டி அனுப்பலேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கியே. என்ன சோமநாதன் குடும்பத்து மேல பரிதாபப்படுறியா? அவ்வளவு அக்கறையா உங்களுக்கு? இல்ல ராணிமா, அது இத பார், அது வந்து இனிமேலாவது நான் சொல்றபடி கேட்டு நடந்துக்குங்க. என் பேச்சை மீறாதீங்க. நாங்க என்னைக்கு உங்க பேச்சை மீறி நடந்திருக்கோம் ராணியம்மா? உங்களுக்காக நாங்க உயிரே கொடுப்போம் ராணியம்மா. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். சரி, நீங்க போலாம். நாங்க வரோம் ராணியம்மா. ஆமாமா, ஆனா அந்த இடம் வேண்டாங்க. அதுக்கு முன்னால முதல்ல சொன்னீங்களே அது நல்லா இருந்துச்சு, அதை பார்ப்போம். நாளைக்கு போய் பார்ப்போம்.
நேரில் போய் பார்த்து பேசி முடிச்சிருவோம். கண்டிப்பாக சீக்கிரம் முடிச்சிடணும். ஓகே, நாளைக்கு வந்து பார்க்குறேன். சரி. இந்தாங்க, சந்திரா புறப்பட்டால? கிளம்பிட்டு இருக்காங்க. பவித்ரா, அடே, என்ன வந்துட்டு வாம்மா, நிக்கிற? பவி, எப்படி இருக்க? அம்மா என்னம்மா திடீர்னு வந்து எப்படி நிக்கிற? இருக்க? நான் ஒரு நல்லா letter இருக்கேன். போட்டுக்கூடாது, நான் சும்மா ஸ்டேஷனுக்கு ஒரு வந்து அழைச்சிட்டு சர்ப்ரைஸ் வந்திருப்பேன்ல. கொடுக்கலாம்தான்ப்பா. ஹாய் வாங்க, வாங்க, சுமி. யார் வந்தாங்க ஹாய் பாரு. ருத்ரா, ரவி. அக்கா எப்படிக்கா இருக்க? எங்க வெயில் சரி சரி, உள்ள போய் பேசலாம். வாங்க வாங்க. உள்ள வாங்க. மெதுவா, பார்த்து பார்த்து. பெட்டி கொடுக்கா. உள்ள போங்க. ஏய் வெயிட்டா இருக்கு. பாத்து பத்திரம். எப்படி ருத்ரா இருக்க? நல்லா இருக்கீங்க. ஃபைன் ஃபைன். என்ன ஆனா பொண்ணா இல்ல ட்வின்ஸா? எதுவா இருந்தாலும் ஓகே. ஆமா, நீ ஒரு ஃபோன் கூட பண்ணல. இல்ல சுமி, ஒரே பிஸியா இருந்தது. அதான் ஃபோன் கூட பண்ண முடியல. சுமி, உன் வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா? அடிக்கடி உன்னை வந்து பாத்துக்கறாருல்ல? நல்லதா இருக்காரு. இப்போ அடிக்கடி வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இப்போ கொஞ்சம் முக்கியமான வேலையா வெளியே சுத்திட்டு இருக்காரு. அதான். நீ எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்கேம்மா. கொஞ்சம் இளைச்ச மாதிரி இருக்கேடா. அப்படியா? பவித்ரா, உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு தெரியுமா? நீ உன் வாழ்க்கையில எப்பவுமே இப்படி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணுமா? உன்னை இந்த நிலைமையில இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. எங்க அப்பா இப்படித்தான் பெரிய போலீஸ் அதிகாரியா இருந்தார். என்னையும் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியா ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா என்னாலதான் அவர் ஆசையை நிறைவேற்றி வைக்க முடியல. ஆனா தாத்தாவுக்கு தப்பாம பிறந்த பேத்தி நீ அவர் மாதிரியே ஒரு போலீஸ் அதிகாரி ஆயிட்ட. ஆனா ஒண்ணு, அவர் மாதிரியே கடமை தவறாத ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியா இருந்து நல்ல பேரும் புகழும் வாங்கி காட்டணும். நிச்சயமா அதை நீ செஞ்சு காட்டுவ அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேங்க்ஸ்பா. அப்பா, நம்ம வீட்லயே போலீஸ் ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால இனிமே நமக்கு எந்த பயமும் இல்ல. கவலையே படாத, எதுவா இருந்தாலும் அவட்ட சொல்லு. தொலைச்சு விட தொலைச்சு. பவி, நீ வந்தது ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்த. ரொம்ப நாளா ஒருத்தன் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனை புடிச்சி நீ முட்டிக்கு முட்டி தட்டணும். உன்னை எவன்டி ஃபாலோ பண்ணுமா? நீ தான் எவனையா ஃபாலோ பண்ணி கரெக்டா பண்ணிருப்ப. உன்னதான் முட்டிக்கு முட்டி தட்டணும். முதல் சார்ஜ் இவன் மேலதான். அத செய்வோம் முதல்ல. இவ தொல்லை தாங்க முடியல. ஆள் ஆளுக்கு அரைஞ்சு வந்து நிக்கிறா. வா வா, முதல் கேஸ் உன் மேலதான் புக் பண்ண போறேன். சரிம்மா, சப்பாத்தி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. உன் கையால மல்லிப்பூ மாதிரி இட்லி பண்ணுவியே, அது கொஞ்சம் செஞ்சு கொடுக்குறியா? இப்பவே செய்து தரேம்மா. அச்சோ பவி, அம்மாவோட இட்லி சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு. நீ வரும்போது 2 சப்பாத்தி எடுத்து வந்துக்கலாம். நான் அப்பவே சொல்லல, இவ தொல்லை தாங்க முடியல. நானே இவ மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். முதல்ல இவள உள்ள தள்ளு. சரி விடுமா. டேய் மாப்ள, நம்ம சங்கத்தை ஆல் இந்தியா லெவல்ல நம்பர் 1 சங்கமா மாத்துறதுக்கு பிளான் வச்சிருக்கேன்டா. அப்படியே தல என்ன ஆ, பிளான்? கேளு. பிட் பாக்கெட் சங்கம், செயின் இருக்கிறவங்க சங்கம், கஞ்சா விக்கிறவங்க சங்கம், இந்த எல்லா சங்கத்தையும் ஒன்னா சேர்த்து 25 வருஷமா நான் தாண்டா சங்கம் நடத்தின்னு வரேன். அப்படியே தல. அதுல என்ன சந்தேகம்? உலகத்துல இப்படி ஒரு சங்கமே கிடையாது. அதனாலதான் உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு விழாவே நடத்தலாம்னு இருக்கோம். பாராட்டு விழாலாம் அப்புறமா வச்சுக்கோங்கடா. முதல்ல நம்ம சங்கத்தை நல்லபடியா டெவலப் பண்ணோம். அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்கடா. ஒவ்வொரு மாசமும் அமாவாசை அன்னைக்கு நம்ம சங்கத்துல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி நம்ம மாச சந்தாவை மாசம் மாசம் கட்ட வைக்கணும் தலைவரே. வெரி குட் ஐடியா. இன்னொரு முக்கியமான விஷயம், மாத சந்தா சங்கத்துக்கு கரெக்டா வரணும். மவனை எவனா சந்தா பணத்துல கை வச்சான்னு வச்சுக்கோ, தலை உடம்புல இருக்காது. சரி தல. ஆமா. പിന്നെ ഒരു കാര്യമുണ്ട്. നമ്മുടെ ആളുങ്ക ആരെങ്കിലും ജനങ്ങൾക്ക് മുൻപ് നിന്ന് കൂട്ടിട്ട് പോയില്ലേ, നമ്മുടെ ആളുങ്ക തമ്മെ അവർ അടിച്ച മാതിരി അടിച്ച് കൂട്ടിட்டு போறணும். டேய், இவன் என்னடா சொல்றான்? அதை ஏன் தல அவங்ககிட்ட கேக்குற? நானே சொல்ல மாட்டேனா? சரி சொல்லு. நம்ம ஆளுங்க யாருன்னா ஜனம் கிட்ட மாட்டிக்கிட்டா நம்ம ஆளுங்களே அங்க போய் அவங்கள அடிக்கிற மாதிரி அடிச்சு அங்க இருந்து எஸ்கேப் பண்ணி கூட்டிட்டு வரணும். டேய், சூப்பர் ஐடியாடா. டேய், நல்ல ஐடியா தான்டா கொடுத்துருக்கான். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சங்கத்துல இருக்கிற எல்லாரும் எல்லா பாஷையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஏன் நார்த் இந்தியா பாஷை எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னு வையே, நம்ம சங்கம் தாண்டா இந்தியாவிலேயே நம்பர் 1 சங்கமா வளர்ந்துரும். சூப்பர் ஐடியாடா. அப்புறம் தலைவா, ஒரு சூப்பர் ஐடியா சொல்லு. நாம என்ன பண்றோம்னா, ஒரு 10-15 குழந்தைகளை எடுத்து அவங்களுக்கு கண்ணு தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ண வச்சு பிச்சை எடுக்க விட்டுலாமே. நல்ல ஐடியாடா. டேய், சூப்பர் ஐடியா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பிட் பாக்கெட் அடிக்கிற சங்கம் இருக்குல்ல, அது அப்புறம் செயின் திருடுறவங்க, கஞ்சா விற்கிறவனுங்க, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் ஓபன் பண்ணணும்டா. அது ரொம்ப முக்கியம் நம்ம சங்கத்துக்கு.
சரி தலைவரே, உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஐடியா எப்படி தோணுது? 25 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல ஒரு திருட்டுல போய் நான் ஜெயில மாட்டிக்கிட்டேன். அப்போ திருட்டுனாலே என்னன்னு எனக்கு தெரியாது. அங்க இருக்கிற பிட்பாயிட் காரணவா, செயின் திருடுறவனுவா, கஞ்சா விற்கிறவனுங்க, இவனுங்க கிட்ட இருந்தா இந்த தொழிலை நான் முதல்ல கத்துக்கிட்டேன். ஆமா, போலீஸ் பிரச்சனை எப்படி சமாளிக்க போறீங்க? புதுசா ஒரு லேடி கமிஷன் வந்திருக்காங்க, அவங்க ரொம்ப கெடுபிடின்னு சொல்றாங்களே. போலீஸ் பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையா? அதான் இருக்கவே இருக்குதாடா மாமூல். ஒரு கைதியை பிடிச்சாங்கன்னு வச்சுக்க, 100 கைதிங்க உருவாவாங்க. ஒரு விபச்சாரியை பிடிச்சாங்கன்னா 100 விபச்சாரி உருவாவாங்க. இதெல்லாம் சமாளிக்கிறதா இருக்கவே இருக்குதாடா மாமூல்.